ஹேமா, இவங்க தான் எங்க அண்ணி. நல்ல மேக்கப் போடுங்க, நீட்டா இருக்கணும். ஓகே சிஸ்டர். மேக்கப் போட்ட மாதிரி இருக்க கூடாது, நல்லா நேச்சுரலா இருக்கணும். ஓகே, பண்ணிரலாம். ஓகே ஹேமா, நீங்க மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் குயிக்கா போட்டுருங்க. 6:30க்குள்ள ரெடி ஆகணும். ஓகே ஓகே, நான் பண்ணிடுறேன். நீங்களாம் கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? அம்மாடி, நான் பொண்ணுக்கு அத்தை, நான் இருக்கலாமா? இன்னும் ஊர்ல இருந்து யாரும் வரக்கானோ, அவங்க வர எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். சாரி மேம், எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் வெளில உட்காந்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் குயிக்காக முடிச்சிருவோம். அட கடவுளே, இந்த பிள்ளை என்ன ஒத்துக்கிற மாட்டேக்கு. வெளியில உட்காந்து என்ன செய்ய, போர் அடிக்குமே. ஏமா பொண்ணு, அவங்க தான் சொல்றாங்கல்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போட்டும், அவங்க என்ன தொந்தரவு பண்ண போறாங்க? நோ நோ மேம், நாங்கள் பொண்ணு தவிர யாரையுமே அலோவ் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு மட்டும் மேக்கப் போட்டு விட்டுருவோம். கூட யாராவது இருந்தால் எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எங்களால் வேலையை சீக்கிரம் செய்ய முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரிம்மா, என்னமோ சொல்ற. ஏக்கா, நீங்க பொண்ணுக்கு அத்தையா, தாய் மாமா பொண்டாட்டியா? ஆமாம்மா. சரிங்கக்கா, இந்த பிள்ளை ஒத்துக்க மாட்டேங்குது, சீக்கிரம் வேலையை செஞ்சு முடிக்கணுமா, அதனால வாங்க வெளில கொஞ்சம் காப்பி தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துங்கக்கா. சரிம்மா, என் மாப்பிள்ளை என் பையனும் வெளில தான் நிற்கானு, நான் வாரேன். ப்ளீஸ் மேம், நீங்கள் இந்த சேரில் இருந்துக்கோங்க. ஓகே. ஹேமா, எனக்கும் மேக்கப்புக்கு சொல்லியிருந்தேனே. எஸ் எஸ் மேம், நீங்கள் அந்த ரூமில் வெயிட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. மைனியும் நீங்கள் மேக்கப் போட்டுட்டு இருங்க, நானும் போய் மேக்கப் போட்டுட்டு வந்துடுறேன். நின்றுக்கிட்டே இருந்தோம்னா நேரம் ஆயிரும். சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. இந்த நெக்லஸை கழட்டி எங்கேயாவது பத்திரமா வைங்க. சரி. ஹேமா பாத்துக்கோங்க. மைனி, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கொஞ்சம் கூப்பிடுங்க, நான் வந்துருவேன். 2 hours later. என்னம்மா, ரெடி ஆயாச்சா? பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க, மாப்பிள்ளையும் கிளம்பி வந்தாச்சு. மேக்கப் எல்லாம் முடிஞ்சது ஆண்டி. எல்லாம் ஓகே, ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு சொல்லுங்க. அட அட அட, நல்ல தங்கச்சல மாதிரி இருக்கா மேக்கப் போட்டவனே. மலரு, என் பியத்தி மகாலட்சுமி மாதிரி இருக்காளே, அழகா இருக்கா நகை போட்டவனே. ஆச்சி வண்டியா? அம்மா அப்பா எல்லாரும் எங்க இருக்காங்க, வந்துட்டாங்களா? ஆமாடி, எல்லாரும் வெளியில தான் உட்கார்ந்துருக்காங்க. என்ன மைனி, ரெடி ஆயிட்டீங்களா? ரொம்ப அழகா இருக்கீங்க. வாங்க, உங்களை அழைச்சிட்டு போக தான் வந்தேன். அப்ப வாங்கம்மா, நேரம் ஆயிட்டு மணமேடைக்கு பொண்ணை கூட்டிட்டு வாங்க. மைனி, என் கையை பிடிச்சிட்டு மெதுவா நடந்து வாங்க. இட்டி சோனி, நேம பாரு ஹரிராம் மலர். அந்த மாமா பேரு ஹரிராம் டி. ஆமா, நம்மளும் இவ்வளவு நாள் ஹரி ஹரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி சரி, இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, நீ ஒரு போட்டோ எடுடி. ஏடி, நீயும் கிரீனு, பேக்ரவுண்டு கிரீனு, சத்தியமா நல்லாவே இல்லை. அதனால என்னைய மட்டும் ஒரு போட்டோ எடுடி, உன்னைய நான் அங்க போய் எடுக்கிறேன். சி, நான் அழகா இருக்கேன்னு நல்லா பொறாமப்படுறாமா. இருக்கி, போட்டோ எடுத்தா உன் மூஞ்சி மட்டும் தான் தெரியும், உன் ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் தெரியாது. போதுமா, எடுத்துட்டேன் வாடி. ஏமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க. ஏமா, தாலியை எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இந்த கொண்டுட்டு போறேன். தாலி எடுத்து கட்டுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். மூணாவது முடிச்சு மாப்பிள்ளைக்கு அக்கா போடுங்கம்மா. உபயகுசல சிரஜீவன பிரசுத பரித மஞ்சுளதர ஸ்ரீங்காரே சஞ்சாரே அதிரச்சித மதுரித பவன கனக கனக பிரசம நிரத பாலவ்யே மங்கள்யே மகரம சதி சமத சத மகம சுப சுப சத சகித காமம் விமதரித பாரதரித பாமம் ஆனந்தபோகம் ஜீவகாலம் ஆசானுபந்தம் காலானுகாலம் தேவானுகூலம் பொண்ணு மாப்பிள்ளை கை கொடுங்க. இப்ப அக்னியை 3 முறை சுத்தி வாங்க. பெரியவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இரு மலரு, தங்க பிள்ளை நல்லா இருக்கணும். மைனி, ஆச்சி தாத்தா கால்ல விழுங்க. நல்லா இருங்க பேர பிள்ளைங்களா. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். என்ன பாட்டியோ, இங்க ஒரு பிள்ளையிலே வழக்கம் உள்ள ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, 16 பெத்துக்கணும்னு சொல்றீங்க. யார் அதுங்கெல்லாம் பாக்குறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது? 16னா 16 குழந்தைகள் இல்லடி,
அதுக்கு உண்மையான பொருள் சொல்றேன் கேளு. எங்க சொல்லுங்க கேப்போம். முதல்ல உடல்ல நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறது, 2வது நல்ல கல்வி, 3வது தீராத செல்வம், 4வது நிறைந்த தானியம், 5வது ஒப்பற்ற அழகு, 6 அழியா புகழ், 7 சிறந்த பெருமை, 8 சீரான இளமை, 9 நுண்ணிய அறிவு, 10 குழந்தை செல்வம், 11 நல்ல வலிமை, 12 மனதில துணிவு, 13 நீண்ட வாழ்நாள் அதாவது நீண்ட ஆயுள் காலம், 14 எடுத்த காரியத்தில் வெற்றி, 15 நல்ல ஊழ் அதாவது விதி மற்றும் 16வது இன்ப நுகர்ச்சி பெற்று வளமான வாழுங்கள் என்று அர்த்தம். அதுக்கு இதான் அர்த்தமா பாட்டி? நல்ல விஷயம். மாப்பிள்ள பொண்ணு காலில் மெட்டி போட்டு விடுங்க. ஹரி இந்த அவங்களுக்கு செயின் போட்டு விடு. குடு ஸ்வேதா. செயின் எத்தனை பவுனா இருக்குன்னு தெரியலையே. சரி அப்புறமா கேட்டுக்குவோம். இப்பவுமே கேட்டா என்னத்தையாவது நினைச்சுக்குவோம். மலர் இப்பதான் ரொம்ப அழகா இருக்கு. போங்க, எனக்கு வைக்க வைக்கமா வருது. மாப்பிள்ள இந்தாங்க கை செயினும் மோதிரமும் இருக்கு, போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் அத்தை. ஐயோ இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ், இது எங்களோட கடமை. ஏங்க உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட்டும் செயினும் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மலர். நிஜமாவே பிடிச்சிருக்கா? ஆமா, நீங்க வாங்கி கொடுக்கறது எனக்கு பிடிக்காம இருக்குமா? உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன், கண்ணை மூடு. அப்படியா? என்ன கிஃப்ட்? ஏய் ஃபர்ஸ்ட் கண்ணை மூடுப்பா. ஏங்க எதுக்கு இப்படி கண்ணாடியை போட்டு விட்டுருக்கீங்க கருப்பு கலர்ல? கண்ணை மூடுன்னு சொன்னா மூடவே மாட்டேங்கிறேன், நான் என்ன பண்றது? கொஞ்ச நேரம் இரு அப்படியே. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்கிறது? இப்ப கண்ணை திறந்து பாரு. இங்க ரொம்ப அழகா இருக்கு. அம்மா பாத்தியா உன் மாமா உன்கிட்ட சொன்னானா நெக்லஸ்லாம் எடுத்து வச்சிருக்கான்? இல்லையேட்டி, எனக்கு தெரியாது, என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. உன்கிட்டயே சொல்லாம எடுக்கிறானா? அப்ப அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். சும்மா இரு ஸ்வேதா, அவன் கல்யாணம் பண்ற பொண்ணுக்கு அவன் எடுத்து கொடுக்குறான். சும்மா இருக்கணுமா? உன்கிட்டயே சொல்ல வேண்டாமா? இல்ல என்கிட்டயே சொல்லணும்ல, நான் கூட தானே இருக்கிறேன். சரி விடு விடு, அப்புறம் பேசிக்கலாம். இப்ப இங்க மேடையில நின்று பேசினா கேட்கும் உங்களுக்குலாம். எனக்கெல்லாம் கோவமா வருது பாத்துக்க. ஏன்டி உனக்கும் தான் எடுத்து கொடுத்தானே. அதெல்லாம் செய்யறது கடமை, அவனோட கடமை, அதனால செய்யறான். இது எடுத்திருக்கானே ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலாம், இல்லைன்னா என்னை கூட்டிட்டு போயிருக்கலாம். சரி அதுதான் இல்ல, என்கிட்ட சொல்லவா செஞ்சிருக்கலாம்ல. நம்ம தாலி செயின் வேற எடுத்திருக்கிறோம், அதுவே 8 பவுன் வந்துருச்சு. இல்லைன்னா அதுலயாவது நம்ம பவுனுக்கு உரைச்சிருக்கலாம்ல. ஏ விடுடி. மலர் என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க, தேங்க்ஸ்ங்க. எனக்கே தேங்க்ஸா? இந்த அதை கழுத்துல போட்டுக்கோ. ஏடா ஹரி, அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? என்ன ஸ்வேதா, அதான் இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல. இருந்தாலும் என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா நகை எடுக்க போறேன்னு? இப்பதான் சொல்லிட்டேன்ல. என்கிட்ட பேசிடாத. ஐயோ உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? வா குட்டி, மாமா வாங்கி தரேன். இப்ப எங்க அப்பா கூட்டு போற? இருக்கட்டும், அப்புறமா நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். ஏ வாலு, நீயும் உங்க அம்மாவும் ஒரே மாதிரி தான் மேட்சா ட்ரெஸ் போடுவீங்களோ? ஸ்வேதா அந்த நெக்லஸ போட்டு விடுடி. எடுக்கும் போதுல என்னை கூப்பிடவே இல்ல, இப்ப மட்டும் நீ வந்து போட்டு விடுங்கற. என்னால முடியாது. எம்மா தாயே, உன் கோவத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, இப்ப போட்டு விடு. என்ன ஸ்வேதா கோவப்பட்டு இருக்க? நம்ம தம்பி தானே, போ. இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கலாமா? இரு போட்டு விட்டுறேன். மாப்பிள்ள தம்பி இந்தாங்க போ கிஃப்ட். இந்த ஆட்சியால முடிஞ்ச சின்ன பரிசு வாங்கிக்கோங்க. ரிங் இருக்குது பாடி, ரொம்ப அழகா இருக்கு. ஆமா போ, 2 பேரும் கையில மாத்தி மாத்தி போட்டுக்கோங்க. ஆனா இப்படி ஒரு ஸ்டில் எடுங்க. ஓகே சாரி, எடுக்கிறேன். மைனி இப்ப நீங்க அண்ணனுக்கு போட்டு விடுங்க. அம்புஜாக்கோ வளரி இந்தாமா, என்னால முடிஞ்ச ஒரு சின்ன gift குத்து விளக்கு. இதை டெய்லி ஏத்தணும். வாழ்த்துக்கள் தங்கச்சி, 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணா. அக்கா கேமரா பாருங்க. மலர் இந்தாங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. இடி நிர்மலா, ஏங்க இந்த பிள்ளை ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? ஞாபகம் இருக்கு. தேங்க்ஸ் சிஸ்டர். இந்தாடி மலரி என்னோட gift, 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். கீதாக்கா, பெரிய கிஃப்டா இருக்கே, உள்ள என்ன இருக்கு? அது சர்ப்ரைஸ், வீட்டுக்கு போன உடனே பிரிச்சு பாத்துறணும். அட சொல்லுக்கா. இப்ப சொல்ல மாட்டேன்டி, ஆனா போன உடனே பிரிச்சு பாத்துருங்க. நைட்டு பஸ் நைட்டுக்குள்ள பிரிச்சு பாத்துருங்க. அட பாவி அக்கா, சொல்லேன். நோ முடியாது. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மலருக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டு நீங்க பாத்திருப்பீங்க. இதோட பார்ட் 2 வீடியோவை நாளைக்கு அப்லோட் பண்ணுவோம். மறக்காம அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குற நண்பர்கள் நம்ம சோலோ கிங்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான மோட்டிவேஷன்,
குறை சொல்கின்ற வாயை செங்கல் வைத்து அடைத்தாலும் அந்த செங்கலே சரியில்லை என்று குறை சொல்லும். அதனால உங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மன நிறைவோடு சந்தோஷமா வாழுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.